இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி சொல்றேன், சம்பவம் செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுதுங்க. அதுவும் சொல்றாருல, நான் வந்து இன்னைக்கு வந்து நார்மலாலாம் இருக்க போறதில்ல, சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒன்று போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம எடுத்த உடனே எவிக்ஷன். ஆக்சுவலா எவிக்ட் ஆகிறது யாருன்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தால சத்யா தான். ஸோ அதனால தான் அந்த பேர் இதையும் மென்ஷன் பண்றாரு. இந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருல. அவருக்கே இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. உன்னை நான் எவ்வளோ தான் காப்பாற்றுவேன், உனக்கு வந்து பேச தெரியலன்னு பேசுறதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தேன், அப்படி கொடுத்ததுக்கு என்ன போட்டு வெளுத்தானுங்க. அப்படி இருந்தாலும் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து உன்னை பொத்தி பொத்தி வச்சு கூட்டிட்டு வரலன்னு நினைச்சா நீ என்ன சொல்ற, உனக்கு அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும்போது தூக்கி ஜெஃப்ரி கொடுக்குற. அந்த சமயத்தில் வேற நீ டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்ற, நான் இருந்த வரைக்கும் போதும் மச்சான், ஐம் டன் ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ இவ்வளோ சொல்ற, உன்னை நான் உள்ள வச்சு என்ன நானே செருப்படி நானே வாங்கிக்கணுமா அப்படின்ற காண்டு அவருக்கு இருக்கும்ல. ஏன்னா அவருக்கு சத்யாவுக்கு வந்து விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணாரு அப்படின்றது நம்மளுக்கே ஆப்வியஸாக தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தார். சத்யா எந்திரிச்சு பேசுங்க சத்யா, நீங்க பேசுறது கேட்கல சத்யா, அது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லாருக்கும் பேர் வைங்க சத்யா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் அப்படி அன்னைக்கு சொல்லிட்டு போனார்ல எல்லாருக்கும் பேர் வைங்கன்னு, அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சத்யா ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல. ஸோ அதனால தான் அவர் காண்டாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை நான் எவ்வளோ பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டனோ, எவ்வளோ என்ன அடின்னு அடிச்சாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்படி இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி நீ விளையாடாம இன்னொருத்தருக்கு தூக்கி பாச கொடுக்குறல, அந்த ஒரு கோவம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எவிக்ட் ஆகி முதல்ல வெளியே போயிடும், மூஞ்ச பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு மாதிரி நினைச்சாரு என்னன்னு தெரியல. தலைவனை பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுறாரு. இங்கே நீ மிச்சர் சாப்பிட்டது போதும், போகும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மிச்சர் வந்து கொஞ்சம் வாங்கி தரேன், எடுத்து போய் சேர்த்து வச்சு ஆடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுங்க, சத்யா உண்மையில் நல்ல கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர் தான், அது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேம் விளையாட தெரியல, இந்த கேம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்கள பகச்சிக்கிட்டு தான் இருக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் கேம் விளையாட வரக்கூடாது. நீங்கள் நல்லவன் சொல்லிட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே உட்காந்துக்கணும், ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போடணும், ரீல்ஸில் போடணும், நான் நல்லவன். ஆக்சுவலாக ஒரு கேம்னு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவனை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை காலி பண்ணாதான் நீங்கள் வந்து மேலே வர முடியும். அதாவது காலி பண்ணுறது மீன்ஸ் அவன் பண்ண தப்ப சொல்லி தான் ஆகணும். அங்கே வந்து நான் நல்லவன், அவனை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அவனை நான் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சத்யா பேசிகிட்டு இருந்தாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் காப்பாற்றின விஜய் சேதுபதியை இன்னைக்கு போட்டு பொழக்கிறாரு. சீரியஸ்லி இன்னைக்கு நான் செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, ஓகே விஜய் சேதுபதி வேற ஒரு ஃபார்மில் வந்திருக்காரு. இன்னைக்கு எல்லாருக்குமே சம்பவம் இருக்குது. எடுத்தோன்னே எவிக்ஷனில் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் மூஞ்சிக்கும் அப்படியே ஒரு ஜூம் போகிறாங்க பாருங்க, பட்டுன்னு. ஸோ அந்த ஜூம் போகும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே ஒட்டுமொத்த பேருக்கும் அள்ளு கலங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே எப்படி சொல்லுது, நம்மளுக்கே இது புதுசு. கமல் சாரே இது வரைக்கும் இந்த சம்பவத்தை பண்ணலாம் தான், எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எடுத்தோன்னே ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறது, இப்போதான் எனக்கு மைண்டில் இன்னொரு டவுட் வருது, ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருக்குமோ. ஏன்னா இப்போ வரைக்கும் டபுள் எவிக்ஷன் இருக்க மாதிரி எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் டபுள் எவிக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குங்க. ஏன்னா சாட்டர்டேவே ஒருத்தவங்களை தூக்கிட்டா அப்போ சண்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா சாட்டர்டே தூக்கிட்டா சண்டேல ஒரு எவிக்ஷன் இருக்கணும்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடுக்கான ஒரு வேலிடா ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி 200%, அதாவது 200% அக்கா இருக்காங்களா, அவங்கள தூக்குனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்கேஸ் ஐடியா எல்லாம் கூட ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி பாட்டமில் இருக்கிறது அவங்க தான், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த பாருங்க, அவங்களுக்கு பதிலாக தான் சத்யாவை தூக்குறாங்க அப்படின்னும் போது தர்ஷிகாவை சேர்த்து தூக்கிடுங்களேன் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சொல்ல தோணுதுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சத்யா இது தர்ஷிகா வந்து தூக்குறாங்களா இல்லையா அப்படின்னு. சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யார் எவிக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பெருசாக அடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, இவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. சாட்டர்டே எபிசோட பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இன்றைக்கி தர்ஷிகாவை சாட்டர்டே எபிசோடில் வச்சு செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் அவங்களை எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தண்டனை கொடுக்குற மாதிரி. இல்லை அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே இவங்க இப்படி இருந்தாலும் வெளியே போகிறாங்க, போகும்போது இதுக்கு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இப்படி கருணையில் தான் பார்த்தீங்கன்னா அதில் கேள்வி கேட்காம விடுறது. ஸோ இன்றைக்கி தர்ஷிகாவை வந்து கேள்வி கேட்கலனாலே ஓகே இந்த மாதிரி வந்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுதுங்க. ஆனால் எனக்கு செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், இது வரைக்கும் அந்த ப்ரோமோவில் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. வீக்கெண்ட் எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ தான் ஓகே ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கு. இன்னைக்கான ஷோ வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இப்படி இருக்கும், இந்த லெவலில் இருக்கும். தர்ஷிகா சொல்லுவாங்களே 200% போடணும், 200% போடணும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா 200% வந்து ஒரு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பு கொடுத்துருக்காரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக சத்யா மேலே ஒரு கோவப்படுறாருல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் ஒரு காண்டு இருக்குது. ஏன்னா அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாடலையோ, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து ஒரு எங்கேஜிங்காக பண்ணல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் அந்த டாஸ்க்கை விளையாடணும், இது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும், ஸ்ட்ரைக் பண்ணணும், இல்லை ரூல்ஸை போடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாடுனது ஒரு 4-5 பேர் தான். ஸோ இதை தவிர வேறு யாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க சொல்கிறத செய்வோம். அதாவது அவங்க இப்போ சைக்கிள் மிதிக்க சொல்கிறாங்களா சைக்கிள் மிதிப்போம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வரணும்னு சொல்கிறாங்களா, ஓகே அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்டிக் காலி பண்ணிருச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் 10வது வரைக்கும் சேஃப் கேம் தான் ஆடுவீங்கன்னா உங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதா சொல்லுவாங்களே, அதுதாங்க உண்மை. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி மேலே இது தப்பு இருக்குது, அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ அடிக்க அவர் ட்ரை பண்ணுறாருல, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்னாடியே அடி பொழந்துருக்கணும், அடி வெளுத்து விட்டுருக்கணும். இந்த கோவா கேங்னு ஒன்று போன வாரம் அடிச்சார்ல, அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கணும். அந்த கேங் ஃபார்ம் ஆச்சு பாருங்க, அப்பயே அடிச்சு மடையில் தட்டி உட்கார வச்சிருக்கணும். ஏன்னு சொல்றேன்னா இந்த மாதிரி அப்பயே வந்து இவங்களை வந்து அடிச்சு உட்கார வைக்கும் போது தான் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுவான்.
50வது நாளுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் கேமும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடல அப்படின்னும் போது காண்டு இருக்கணும். அந்த காண்டை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி விட்டாதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் வந்து அடிக்காமையே விட்டுட்டாரு. 2-3 கேள்வி, அதான் சொல்கிறேன் 4 கேள்வி எடுத்துகிட்டு வருவார். அது 4 கேள்வியில் 2 கேள்வியை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஒப்பே திருப்பி போயிடுவார். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் கோவப்பட்டு நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடிச்சதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே இருக்கவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சார். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து அவர் எடுத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம அவங்களை அடிக்கணும், இல்லைனா நம்மளை அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஹைப் இருக்குங்க. ஓகே, ஒரு பெட்டரான ஒரு எபிசோடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹைப் இருக்கு. ஆனால் எனக்கு வேண்டுகோள் இல்லை ஒரு ஆசன் கூட வச்சுக்கலாமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டபுள் எவிக்ஷன் தான். டபுள் எவிக்ஷன் வச்சு அக்காவை தூக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி டப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து விட்றாரு இல்லை நெளிச்சு விட்றாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவர் பண்ண சம்பவங்கள் அப்படி அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. அப்படியே லிஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீக்கில் யாரை பற்றி அதிகமான கேள்வி கேட்க போறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒன்று முத்துக்குமரனா இருப்பார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவாக இருப்பார். அதில் நிறைய இடத்துல டப்பாவை வந்து தாக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது டாஸ்க்கை விட்டு வெளியே வந்துட்டார். நான் ஆல்ரெடி இப்பயும் சொல்கிறேன், அருண் மேலே எனக்கு வன்மம் கிடையாதுங்க. ஏன்னா அருணை வந்து பொழந்தே ஆகணும், அவனை வந்து கேமை காலி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக அருண் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தப்பாக தான் இருக்குது. இன்னொருத்தவங்களை வந்து ப்ரோவோக் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, வார்த்தையை விட்டுட்டு அவங்கள ப்ரோவோக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பாயிண்ட் வந்துட்டு அதை வச்சு எடுத்து அவங்களை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது உண்மையிலே தப்பான விஷயம். அது அருணுக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும். விஜய் சேதுபதி அடிச்சா மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொன்னார்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து தீபக் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை எல்லாரையும் மட்டமாக தான் பார்ப்பாரு, அவரோட கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இவரும் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்ப்பாரு. ஸோ அவர் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இது என்னடா அப்படி இல்லை சொல்லு ஒரு டீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேட்டர் என்னன்னா திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ விஜய் சேதுபதி அடித்தா மட்டும்தான் அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து வெளுத்து விட்ருவாரு. அதுக்கடுத்து முத்துக்குமரனும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா டாஸ்க் நீ ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனையும் வெளுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, முத்துக்குமரன் அடிக்கும் போது அவருக்கு எப்படி நேச்சுரலாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நேச்சுரலாக வரும். ஏன்னா சம்பவம் நிறைய தடவை செஞ்சு பழகம் இருக்குல்ல. ஸோ அதனால் அவரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ். இப்போ என்னன்னா முத்துக்குமரனும் சரி அருணும் சரி அவங்க பேசுனது என்ன அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக பேசிடுவாங்க. ஆனால் இந்த ராணவன் ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி முன்னாடி எந்திரிச்சு பேசவே முடியலங்க. அவன் தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் ராணுவ பக்கத்தில் விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா, இந்த டைரக்ட் நாமினேஷன் இருக்குல்ல, அது வந்து ராணுவுக்கு போகல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது, அதில் ஒரு பேசு பொருள் இருக்குது. ஏன்னா இப்போ ராணுவ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபேரான விஷயம் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து கொடுத்துருக்கலாம். ரஞ்சித்து தான் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தது. ஜாக்லின் வச்ச பாயிண்ட் கிளவரான பாயிண்ட். கம்பல்சரி இதை விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு வந்தவர். அதை வச்சு கண்டிப்பாக கேள்வி கேட்பாரு. ஒரு முக்கியமான மேட்ரு, இவங்க எல்லாரும் அடிப்பாங்க டாஸ்க்லேயே இவங்க எல்லாரும் அடிப்பாங்க. டாஸ்க்கை தாண்டி அடிக்கிறது ஒன்று அருண் அடிப்பாங்க, அதுக்கடுத்து ஜெஃப்ரியை போட்டு பொழப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சத்யா மேலே இவ்வளோ கோவம் வரதுக்கு காரணமே உனக்கு வந்த நாமினேஷன், அதாவது நீயும் அந்த டிஸ்கஷனில் இருக்க, உங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடணும். அதுக்கு தான் அந்த டாஸ்க் விளாடுது. அங்கே போயிட்டு நான் ஜெஃப்ரியை காப்பாற்றுறேன், ஜெஃப்ரி ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கான், ஸோ அவனுக்கு அந்த பாஸை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் தான் எடுத்து கொடுத்துருங்க, அவன் கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரன் கூட கல்லா தான் சொல்லிட்டு இருந்தாரு. எப்போ நீங்கள் அவ்வளோ இது பண்ணுறீங்கன்னா, இது ரஞ்சித் கூட சொன்னார்ல, ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி. அவனை எதுக்கு இந்த இடத்துல டவுன் பண்ணுறீங்க? அவன் ஒரு போட்டியாளர், ஓகேங்களா? அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் விட்டு கொடுத்து வரக்கூடாது. அவன் அந்த இடத்துல ஜெயிச்சு தான் வாங்கணும். அப்போ தான் அவனுக்கு வந்து அதில் ஒரு கெத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் காலில் கூட தீபக் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுதாங்க உண்மை. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஜெயிச்சு வந்தால் தான் நம்மளுக்கும் ஓகே நம்ம வின் பண்ணோடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கப்பு பிக் பாஸ் டைட்டிலே பார்த்தீங்கன்னா இவன் விட்டு கொடுத்தாம எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் கெத்தாக சொல்லிக்க முடியுமா? எந்த டைட்டில் வின்னர் நான் தான்ப்பா சீசன் 8 அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் சொல்லிக்க முடியாது. அந்த விஷயத்தை வந்து ஜெஃப்ரிக்கும் தெரியல. எப்போ எனக்கு கொடுத்தா எப்படி சொல்லி கிடைச்சா போதும், அவள் தான் வந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தங்கின வரைக்கும் இருந்தால் போதும். அதாவது தங்குற எவ்வளோ நாள் நம்மளை தங்க வைக்கிறாங்களோ அவ்வளோ நாள் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஜெஃப்ரி நாமினேஷனுக்கு வந்தால் ஓட்டு விடுறது ரொம்ப கஷ்டம். இப்பயே கிளீனாக சொல்ல, ஜெஃப்ரிக்கு ஓட்டு விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓட்டே போடாமல் இப்போ ஒரு 3-4 வாரமாக ஓட்டே போடாமல் ஒருத்தர் வந்து உள்ளே இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஓட்டு திருப்பி வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு போடுற இன்டென்ஷனே இருந்திருக்காதுல்ல. ஏன்னா ஜெஃப்ரி அந்த அளவுக்கு பர்ஃபார்மும் பண்ணலை, ஒன்றுமே இல்லாமல் அவரை சேவ் பண்ணியே வச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வரும்போது இப்போ வந்து உள்ளே இருக்காங்கல்ல, தர்ஷிகா ஆகட்டும் பவித்ரா ஆகட்டும் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஓட்டு போட்டு பழக்க பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி இவங்க கூட ஜெஃப்ரி வந்து காம்படேட் பண்ணும்போது இப்போ இந்த 4 வாரமாக ஜெஃப்ரிக்கு ஓட்டு போடாமல் திருப்பி வந்து புதுசாக வந்து ஜெஃப்ரிக்கு ஓட்டு போடணும்னா அந்த வாரத்தில் அவர் ஏதாவது பண்ணணும். இதே மாதிரி இருந்து அந்த வாரத்தில் வந்தார்னா கண்டிப்பாக அந்த நாமினேஷனில் ஜெஃப்ரி வந்து தூக்கி விட்டுருவாங்க. அதுதான் முத்துக்குமரனும் சொல்கிறாப்புல, தீபக்கும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. இது ரொம்ப ரிஸ்க்காக போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் தீபக்கும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு தான் ஓட்டு போட்டார். அவரோட இன்டென்ஷனும் தப்பு அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரன் சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே போட்டுக்கூடாதுன்னு. இப்போ அவனுங்க போட்டானுங்க சரி, நீ உனக்கு என்ன அங்கே தோணுச்சு, ஓகே ஒரு பாவம் தானே நம்ம தம்பி மாதிரி இருக்கான அப்படின்ற விஷயத்துக்கு தானே கொடுத்துருக்க. ஸோ அதுவும் தப்பு தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
ஓகே அவன் கஷ்டப்படுறான்றதுக்கோசம் எடுத்து கொடுக்குறாங்க. அது எப்படி ஃபேரான ஒரு விஷயமா இருக்கும்? விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோல இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுறாருல, அதுக்கு ஒரே ரீசன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி நீங்க கொடுப்பீங்க? அது உங்களுக்குன்னு ஏன் சண்டை போடல? அதாவது இன்னொருத்தவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்குற மாதிரி எது கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கம்பல்சரி வரும். எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து சத்யாவையும் அருணையும் போட்டு பொழப்பாரு. யோசிச்சு பாருங்களேன், அருண் எல்லா கலவரத்திலையும் இருக்காரு போல. அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவையும் அருணையும் ஏன் பொழப்பாங்கன்னா ரொம்ப நல்லவங்களா காமிச்சிக்கிறாங்களே, அந்த ரெண்டு நல்லவங்களையும் போட்டு பொழப்பொழன்னு பொழப்பாங்கன்னு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ப்ரோமோல ஒரு பேச வச்சு பார்க்கும்போது காண்டாய் தான் பேசுறாரு. ஸோ அவ்வளோ காண்டுனா கண்டிப்பாக ரெண்டு பேரும் பொழந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.